ஜானகிக்கு 3 பசங்க இருந்தாங்க. அதுல 2 பேரு வினோத் பிரமோத், அப்புறம் ஒரு பொண்ணு கவிதா. அப்பா இல்லாத பசங்கள ஜானகி ரொம்ப அன்பா வளர்த்தாங்க. அவங்க அவங்களுக்கு கஷ்டமே கொடுக்கல. அப்பா அம்மா 2 பேரோட கடமையும் அவங்களே செஞ்சாங்க. நாட்கள் கடந்தது. 3 பேரும் வளர்ந்துட்டாங்க. வினோத் பிரமோதுக்கு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு. அங்க முதலாளியோட பணக்கார தங்கச்சிங்க நான்சி சுப்ரியோட காதல் உண்டாயிடுச்சு. ஜானகிக்கும் 2 பேரும் பிடிச்சிடுச்சு. அப்புறம் எல்லார் சம்மதத்தோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாங்க. அம்மா, நான் அண்ணனோட கல்யாணத்துல கவுன் போட்டுக்க போறேன். நீ சொல்றத பார்த்தா இது எங்களோட கல்யாணமா உன்னோட கல்யாணமானே புரியலையே. அதானே, அவ்வளோ செலவு பண்ணி உனக்காக எதுக்கு துணி எடுக்கணும்? அம்மாவுடைய பழைய புடவை எதையாவது கட்டிக்கோ, சரியா? உங்க 2 பேரோட ஒரே தங்கச்சி அவ. இது அவளோட உரிமை இல்லையா? அப்புறம் ஜானகி அவங்க பணத்தால கவிதாக்கு கவுன் வாங்கி தந்தாங்க. இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஜானகியோட 2 மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே கடந்தது. ஒரு நாள், இனி என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கடுமை எல்லாம் முடிஞ்சு போயிடும். முதலே நான் ஆஸ்தமா பேஷண்ட், எப்போ என்ன நடக்குமோ தெரியாது. அப்போ ஜானகியோட 2 மருமகளும் அங்க வந்தாங்க. அம்மா பொண்ணோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருந்தா வீட்டு வேலை கொஞ்சம் செய்றீங்களா? பின்ன என்ன, நான் உங்க 2 பேரும் கிச்சன்லயே நின்னு வேலை செய்யணுமா என்ன? இல்லப்பா, இல்ல, எங்களால முடியாது. போ கவிதா, கிச்சன்ல சாமான் இருக்கு, போய் கழுவு. அதுக்கப்புறம் நீ சமைச்சிடு. இந்த மாதிரி பணக்கார வீட்டு மருமகங்க மாமியார் நாத்தனார் கிட்ட வேலை வாங்குவாங்க. அவங்க பணக்கார பொண்ணுங்க தான், ஆனாலும் அவங்களுக்கு பண பைத்தியம். பாருங்க, அத்தை கவிதாக்கு ரொம்ப தான் சொல்ல கொடுக்குறாங்க. நேத்து என்ன நடந்ததுன்னா, அத்தை தங்க வழியில கவிதாக்கே கொடுத்துட்டாங்க. என் பயம் என்னன்னா, ஒரு நாள் இந்த வீடியும் கவிதாக்கே கொடுத்துடுவாங்க. பின்ன என்ன, யார் மனசுல என்ன இருக்கோ எங்களுக்கு எப்படி தெரியும்? 2 மனைவிங்களும் புருஷனுங்க தரையில நல்லா மிளகா அரைச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வினோதும் பிரமோதும் வில்ல எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட போனாங்க. அம்மா, இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும். என்ன பேப்பர்ஸ்? என்ன எழுதிருக்கு இதுல? என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்க பேர்ல வரணும்னு. நான் உயிரோடு இருக்கும்போது அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா, ஏன் பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. நீங்க இந்த வீடை எழுதி கொடுங்க. அவங்க பொண்ணு சொன்னது கேட்டு ஜானகியும் அப்படியே செஞ்சாங்க. நான்சி சுப்ரியாவோட கனவு நினைவாயிடுச்சு. ஒரு நாள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஆபீஸ் வேலையா ஊருக்கு வெளியே போயிருந்தாங்க. கவிதாவோட 2 அண்ணிங்களும் கிட்டி பாட்டிக்கு போயிருந்தாங்க. அப்போ திடீர்னு ஜானகிக்கு உடம்பு சரியில்லை. அன்னைக்கு 2 பேரும் போன் எடுக்கல. என்ன செய்யறது? அம்மா, நீ கவலைப்படாத, உன்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போறேன். கவிதா வெளியே ஆட்டோ கூட்டிட்டு வர போறா. ஆனா அவ வரதுக்குள்ள ஜானகி உயிரை விட்டுடுறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதால கவிதா ரொம்ப நொந்து போயிருந்தா. ஆனா அந்த சோகத்தை மறுக்கிறதுக்கு முன்னாடியே 2 அண்ணிங்களும் அவன் நினைக்காதத பண்ணிட்டாங்க. இல்ல அண்ணி, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த வீட்ல எங்க அம்மாவோட நினைவு இருக்கு. ஆனா நீ எங்களோட இந்த வீட்டை விட்டு வந்தே ஆகணும். ஏன்னா நாங்க இந்த வீட்டை வித்துட்டோம். நீங்க எப்படி இப்படி படலாம் நீ? இல்ல, நான் இருக்கும்போதே இந்த வீட்டை விற்க விட மாட்டேன். அதை விட்ட உங்ககிட்ட வேற ஆப்ஷன் கூட இல்ல. ஏன்னா அத்தை இந்த வீட்டை பசங்க பேர்ல எழுதிருக்காங்க. அது என்னன்னா, அன்னைக்கு அவங்க வீட்டை அவங்க பேர்ல தான் எழுந்திருந்தாங்க, கவிதா பேர்ல இல்ல. கவிதாவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க அண்ணிங்களோட போயிட்டா. கவிதா எப்பவுமே அம்மாவை நினைச்சு அழுவா. ஓ, எவ்வளவு நாளைக்குதான் அழுதுகிட்டே இருப்ப? சரி, இந்த டிராமா வேலை நிறுத்திட்டு போய் வீட்டு வேலையை செய். எவ்வளவு நாள் ஓசியாவே சாப்பிடுவ? சரி, எந்திரிச்சி போய் பாத்திரத்தை கழுவு. அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். அதுக்கு முன்ன சமையல் அறைக்கு போய் நாஷ்டா பண்ணு. நான் உங்க பேச்சு கேட்கலன்னா என்னை வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க போவேன்? கவிதா நாள் பூரா வீட்டு வேலை செய்வா. டைம் கெடுக்கும்போது பாதி ராத்திரில படிக்க ஆரம்பிப்பா. ஒரு நாள் வீட்ல வினோத் பிரமோத் பிசினஸ் பார்ட்டி இருந்தது. அதுல கிளைண்ட்ஸோட சேர்ந்து அவங்க வைஃப் கூட வந்திருந்தாங்க. எல்லா ஏற்பாடும் கவிதா தான் பண்ணிருந்தா. அப்போ பார்ட்டில ஒரு பொம்பளை நான்சி கிட்ட கேட்டாங்க, இந்த பொண்ணு யாரு நான்சி? இவளா? இவ எங்களோட வேலைக்காரி. இதை கேட்டு கவிதாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ யாருக்கு சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயும் தங்க இடம் கிடைக்கல. அதனால அவ ஃபுட்பாத்லயே இருந்தா. பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு வந்தா. அதோட அவ படிக்கவும் செய்வா. நாட்கள் கடந்தது. அவ கஷ்டத்துக்கும் பலன் கிடைச்சது. அவ SSLC எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா. அப்புறம் பிச்சை எடுக்கிற ஒரு ஏழை நாத்தனார் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஆயிட்டா. இப்படியே நாட்கள் கடந்தது. ஒரு நாள், அட கடவுளே, போச்சு, எல்லாமே போயிடுச்சு. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற?
எங்க புருஷங்க ஆபீஸ்ல போலீஸ் ரெய்டு வந்திருக்கு. ஜப்தி பண்ணிட்டாங்களா, ஆபீஸ் சீல் பண்ணிட்டாங்க. வாட்ச்மேன் சொன்னா அந்த டீம் வீட்டுக்கு தான் வராங்களா. எங்களுக்கு என்ன தெரியும் இவங்க தப்பான வேலை செய்யறவங்கன்னு. என்ன, நாங்க எங்க போறது? ஃபுட்பாத்துக்கு. யார் சாப்பமோ என்னவோ, நாங்க இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறோம். போலீஸ் அங்க வந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்டையும் சீல் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் தெருக்கு வந்தாங்க. அங்க கவிதா கவர்மெண்ட் பங்களோல இருந்தா. ஒரு நாள் அண்ணனுங்களை பத்தி பேப்பர்ல படிச்சு அவங்கள சந்திக்க முடிவெடுத்தா. அவ கார்ல போயிட்டு இருந்தா. அப்போ 2 அண்ணிங்களும் ஃபுட்பாத்ல இருக்கிறத பார்த்தா. அண்ணி, நீங்க 2 பேரும் இங்க? இதெல்லாம் எப்படி நடந்தது? இப்போதான் பேப்பர்ல படிச்ச, நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எங்களோட கர்ம பலன் கவிதா. உனக்கு பண்ண பாவத்துக்கு பலன் இது. நீ எங்களை மன்னிச்சிடு. ஆமா நான்சி, நீ எங்களை மன்னிக்கணும். நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க. என்னோட வண்டியில ஏறி என்னோட வீட்டுக்கு வாங்க. உன் வண்டியா? உன் வீடா? ஆமா, நான் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். என் அண்ணனுங்களுக்கு ஏதாவது உதவி நான் பண்றேன். சந்தோஷத்துல அண்ணிங்க அவளை கட்டி பிடிச்சாங்க. அவ அண்ணங்களை கூட விடுவிச்சா. அவங்க அண்ணனுங்க சத்தியம் பண்ணாங்க அவங்க நேர்மையா வேலை பண்ணுவாங்கன்னு. இப்போ 2 பணக்கார அண்ணிங்களும் அவங்க ஏழை நாத்தனார் குணத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஏன்னா இப்போ ஏழை நாத்தனார் அவங்க 2 பேரோட ரொம்ப பணக்காரி. பாரு, நான் குழம்பு எல்லாத்தையும் பண்ணிட்டேம்மா. நீ இந்த ரொட்டியை மட்டும் பண்ணிடு, நான் பாத்திரத்தை கழுவிடுறேன். அம்மா, நீங்க ஒன்று பண்ணுங்க, அக்காவை போய் எழுப்புங்க, இல்லைன்னா காலேஜ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். என்ன, அந்த மகாராணி இன்னும் தூங்குறாளா? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணெல்லாம். மோனா, மோனா, எழுந்திருக்கிறியா? இல்ல பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து கொட்டவா? ஐயோ அம்மா, எழுந்திருக்கிறேன். எதுக்கு இப்படியெல்லாம் கத்துறீங்க? கத்தலனா நீ எங்க இருந்து எழுந்திருக்க போற? சீக்கிரம் எழுந்திரு. போய் சப்பாத்தி செய்ப்போ. எது சப்பாத்தியா? நான் ஏன் பண்ணணும்? பாரு எங்க அவ பாத்திரம் கழுவுறா. ஏன் உன்னால ரொட்டியெல்லாம் பண்ண முடியாதா? கொஞ்சமாவது வெக்கப்படு. அவ உன் கூட பிறந்த தங்கச்சி. ஆனா அவ உன்னை விட அதிகமா வேலை பாக்குறா. ஏன்னா அவளுக்கு அதுதான் தெரியும். அதனால எப்பவுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை விட்டா வேற வேலை ஏதாவது அவளுக்கு தெரியுமா என்ன? அம்மா, அவ அதை செய்யட்டும். எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். நீங்க போய் பாருக்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு லஞ்ச் பாக்ஸை ரெடி பண்ண சொல்லுங்க. ஆனா அப்படி எப்படிமா? நீ கொஞ்சம் இரு. ஆனா மோனிகா அவங்க அம்மா பேச்ச கேட்காம அங்கிருந்து கிளம்பிட்டா. சொல்லப்போனா மோனிகா பாருவோட பெரிய பொண்ணுதான். ஆனா நல்ல பழக்க வழக்கம் புரிஞ்சுக்கிறது இதுல பாரு மோனிகா விட பெரிய பொண்ணு. அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. ஆனா மோனிகா ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிப்பட்ட பொண்ணாதான் இருந்தா. முதல்ல ஒரு மாடர்னான லைஃப வாழணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆசை. ஆனா அவளுக்கு பார்வை ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது. ஏய், என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? காலேஜ்க்கு இப்படியே வரப்போறியா? அதுவும் ஏன் கூட? ஏங்கா, இதுல என்னாச்சு? என்னுடைய புது ட்ரெஸ் தான் இது. நீங்க உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க. ஷோ, உனக்கு என்ன தெரியும் இப்ப இருக்கிற ஃபேஷன் எல்லாம்? ஒரு வேலை பண்ணு, நீ தனியா காலேஜ்க்கு போ, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறேன். மோனிகா அப்படி சொன்னது கேட்டு பாரு ரொம்பவோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அவ அவளை எதுவும் சொன்னது கிடையாது. அந்த 2 பொண்ணுங்களும் அவங்க அப்பாவை சின்ன வயசுலயே தொலைச்சிருந்தாங்க. அதனால அவங்க அம்மா தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஒரு நாள், அட நீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இங்க பாருமா பாரு, கொஞ்சம் உங்க சித்தப்பாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா. சொல்லுங்க சொல்லுங்க, இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் உங்களை நான் பார்க்க முடியல. பிரச்சனை இல்லாம எல்லாம் நல்லபடி தானே போயிட்டே இருக்கு. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. உங்க பாரு இந்த தடவை காலேஜ்லயே டாப்பா வந்திருக்கா. அடேங்கப்பா, நல்ல செய்தி. பரவாயில்லையே, எனக்கு தெரியும் பாரு கண்டிப்பா சாதிப்பான்னு. அப்புறம் மோனா? அவளை பத்தி தனியா சொல்ல என்ன இருக்குங்க, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல. அட கவலைப்படாத மோனா, சரி ஆயிருவா. அப்புறம் சரளா, நான் உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும். எனக்கு மும்பைல ஒரு நண்பர் இருக்கா இல்லையா, அந்த ராம்நாத். சோனியோட கல்யாணத்துல பார்த்தமே, அவங்களுடைய புள்ள டாக்டர்னு. அந்த பையனோட பேரு அனிகேத். அந்த பையன்தான். நேத்து எனக்கு ராம்நாத் ஃபோன் பண்ணிருந்தாங்க. அவங்க பொண்ணு கேட்க வர்றேன்னு சொன்னாங்க. வீட்ல பொண்ணெடுத்து உன்னை சம்மந்தியா ஆக்க போறாங்க. சரளா அவர்கிட்ட அடுத்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே மோனிகா தண்ணி கிளாஸை எடுத்துக்கிட்டாங்க வந்தா. அனிகேதா அவளுக்கு நல்லா தெரியும். அவ கண்ணு முடிக்கிட்டு இந்த சம்பந்தம் அவளுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சா. சித்தப்பா, நீங்க அந்த மும்பைல ஒரு வீடு இருக்கு, அந்த டெல்லியில ஒரு வீடு இருக்கு, அவங்கள பத்தி தானே பேசுறீங்க? ஆமாமா, ராம்நாத் பையன் இருக்கான்ல அனிகேத்து, அவனுக்கு பாருவ பார்த்ததும் பிடிச்சு போச்சு. ராம்நாத்துக்கும் அவரோட பொண்டாட்டிக்கும் பாருவ ரொம்ப பிடிச்சு போச்சு. சர்லா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தியெல்லாம் பெருமைப்படவே மாட்டாங்க.
பாருவ சொந்த மகள் போல பாத்துப்பாங்க. சித்தப்பா இல்ல, அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுங்க. பாரு என்னோட சின்ன பொண்ணு, எனக்கு முன்னாடி அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏன் நடக்காது? இவ்வளவு நல்ல சம்பந்தம், அதுவும் பக்கத்துல இருந்தே வந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க அந்த சம்பந்தத்துக்கு ஓகே சொல்லிடுங்க. இதுல சின்னவ பெரியவன்றதுக்கு எதுவுமே இல்ல. பாருவோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவளுக்காகவும் ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடி பிடிக்கிறேன். மோனிகாவால அம்மாவை எதிர்த்து பேச முடியாது. ஆனா அவங்க சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவ அந்த சம்பந்தத்தை முறிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சம்பந்தத்தை அவளால உடைக்க முடியல. பாருவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே மோனிகாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இந்த குடும்பமும் நல்ல குடும்பம்தான். பணத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா கேள்வி என்னன்னா, மோனிகாவோட மாமனார் வீடு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல இருந்துச்சு. சரளா மோனிகாவுக்காக சிட்டிலேயே ஒரு சம்பந்தத்தை தேடினாங்க. ஆனா அவளுக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. வேற வழி இல்லாம மோனிகா அந்த வில்லேஜ் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு. 2 பேரோட கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. மோனிகா, உனக்கு என்ன பிடிக்கலனா, இந்த வீடு பிடிக்கலனா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? தப்பு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் சும்மா கன்னியாவே இருந்திருக்கலாம் போல. உன்னுடைய யோசனைகளை மாத்திரலாம், உன்னை சிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா உனக்கு இந்த கிராமத்திலே உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா உங்களை மாதிரி என்னாலலாம் இங்க வாழ முடியாது. அப்படின்னா நான் சொல்றதையும் கேளு. இங்க எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு சிட்டிக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன ஆனாலும் கூட. சரி, அப்ப இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன். கல்யாணம் முடிஞ்ச 2 மாசம் வரைக்கும் கூட புகுந்த வீட்டுல இருக்கல மோனிகா. கோவப்பட்டு அவ அங்கிருந்து பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. சரளா எவ்வளவுதான் புரிய வச்சாலும் அவ அதை மட்டும் கேட்கவே இல்ல. அப்போ ஒரு நாள், அம்மா ஒரு நல்ல செய்திமா, நீங்க பாட்டியாக போறீங்க. அட உண்மையாம்மா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட என்ன பேச வைமா. அம்மா அவரு அப்பா அம்மாவை டெல்லியில விட்டுட்டு வர போயிருக்காங்க. அங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அப்பா அம்மா கொஞ்ச நாள் அங்கதான் இருப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அத்தனை நாள் நீ தனியா தான் இருக்க போறியா? இல்லம்மா, 2-3 நாள்ல அவரு வந்துருவாரு. இல்லடாம்மா, மாப்பிள்ளை எப்படியோ ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அப்படின்னு தோணுது. நீங்க யாரும் தப்பா எடுக்கலனா நான் வேணும்னா மோனாவை உங்ககிட்ட அனுப்பி வைக்கவா? அவ எப்பவுமே போனை தான் பாத்துக்கிட்டு இருக்கா, என் வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறா. அங்க இருந்தா ஏதாவது நல்லதையும் கத்துப்பா, உன்னையும் அவ நல்லபடியா பாத்துப்பா. சரிம்மா, நீங்க அக்காவை அனுப்பி விடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மோனிகா பாருக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா தான் வந்தா. ஏன்னா அவளுக்கும் அந்த வாழ்க்கை தானே தேவைப்பட்டுச்சு. ஆனா அவ அங்க போய் பார்வை நல்லபடியா பாத்துக்கிறத விட்டுட்டு அவ உலகத்துல வாழ ஆரம்பிச்சா. அனிகேத், ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எனக்கு கிளினிக் போக வேண்டாம். நான் மும்பைக்கு வந்திருக்கேன் இல்லையா, என்னை கூட்டிட்டு வெளியே சுத்தி காட்டுங்களேன். அண்ணி, நம்ம போலாம். இந்த வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பார்லோட டெஸ்ட் ரிப்போர்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் 3 பேர் போலாம். என்னது? அவளா? அவ எப்படி வருவா? அவ வந்தானா ஒவ்வொரு நிமிஷமும் அவளைதான் நாம பாத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன சுத்தி பாக்குறது? அவ வீட்லயே ஓய்வெடுக்கட்டும், நம்ம 2 பேர் மட்டும் போலாம். அனிகேத் மோனிகாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம அங்கிருந்து எழுந்துச்சு போயிட்டான். அனிகேத் போனதுக்கு அப்புறம் பாரு சொன்னா, அக்கா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னன்னா, நான் இல்லாம அவரு எங்கேயும் வெளியே போக மாட்டாருக்கா. ஹோஹோ, அப்படின்னா நீ அவரை இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியா? சரி பரவாயில்ல, நானே தனியா போய் பார்த்துட்டு வரேன். மோனிகா பார்வை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. அவ அவளுக்கு ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா. எல்லா விஷயத்திலையும் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அக்கா, இந்த ட்ரெஸ் இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? ஏன் என்னாச்சு? உன் பீரோ தான் பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அதனால எடுத்து போட்டுக்கிட்டேன். ஏன் அந்த உரிமை எனக்கு கிடையாதா? உனக்கு பிடிக்கலன்னா நேரா சொல்லிடு, நான் இப்பவே சேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா அவருக்கு முன்னாடி இதை போட்டுட்டு போக முயற்சி பண்ணாதீங்க, அவரு தப்பா எடுத்துப்பாரு. அப்படின்னா நான் இதை கழட்டியே போட்டுடுறேன். எப்படியும் இது எனக்கு கொஞ்சம் டைட்டாவும் இருக்கு. நீ ஒன்று பண்ணு, அனிகேத் கிட்ட சொல்லி இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை என் சைஸுக்கு வாங்க சொல்லு. உன்னை விட ஒரு சைஸ் கூடுதலா இருக்கட்டும். மோனிகா மெதுவா பாருவோட வீட தன்னுடைய வீடா நினைச்சுக்கிட்டா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலேயும் அவ உரிமை கொண்டாட ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்காக என்ன பண்ணாலும் பாருவ அவ நல்லாவும் பாத்துக்கல, அவளை சந்தோஷமாவும் வச்சுக்கல. பாரு, இங்க பாரு, உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. வாவ், இது டைமண்ட் இல்ல? ஆனா இப்ப ஏங்க இது? என்கிட்ட ஏற்கனவே நிறைய ஜுவல்லரி இருக்கு இல்லையா? தேவைப்பட்டாலும் தேவைப்படலனாலும் உனக்கு கிஃப்ட் வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியாதா? இது வெறும் டைமண்ட் தான். ஆனா நீ கொஞ்ச நாட்கள்ல இதோட பெரிய கிஃப்ட் கொடுக்க போற. அந்த குழந்தைக்கு முன்னாடி இதெல்லாம் தூசுமா. பாரு அனிகேத் 2 பேருமே கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்து இதை பாத்துக்கிட்டு இருந்த மோனிகா ரொம்பவும் வயிறெறிஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த நிமிஷமே அவ முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு. மோனிகா பாருவோட நிறைய நகைகளை திருடிட்டா. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போக பார்த்தா. அப்போ திடீர்னு கதவுல அவளுடைய கால் இடிச்சு அவ ரொம்ப வேகமா அங்கிருந்து விழுந்துட்டா. அவ கத்திர சத்த கேட்ட உடனேயே பாரு அனிகேத் 2 பேருமே முழிச்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க கீழே வந்தாங்க. அவ கீழே விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா.
ஆனா அவளுக்கு ஞாபகமே இல்ல அவ கீழே விழுந்ததுமே அந்த நகைகள் எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்கிறது. அக்கா என்னாச்சு? எந்திரி, வா என் கூட. பாரு அன்னைக்கே 2 பேரு கூட கீழே விழுந்திருந்த மோனிகா கூட அங்க இருந்த ஜுவல்லரியும் பார்த்தாங்க. அத பார்த்தது அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவங்க 2 பேரும் அந்த நேரத்துல மோனிகாவை எதுவுமே கேட்கல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அக்கா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் உனக்கு சாப்பிட போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். பாரு ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அந்த ஜுவல்லரி எல்லாத்தையும். அக்கா அமைதியா இரு, அதை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல பாரு, என்னை இப்பவே சொல்ல விடு, இல்லைன்னா மறுபடியும் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் வருமோ வராதோ. என்ன மன்னிச்சிட பாரு. எப்பவுமே உன்னை என்னை விட கீழே அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் மேல உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகும்போது அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த கிராமத்தோட வாழ்க்கையை வாழ சுத்தமா பிடிக்கல. எனக்கு உன்ன மாதிரி சிட்டியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும். இல்லக்கா, உன்னுடைய யோசனையே தப்பானது. கிராமமோ இல்ல சிட்டியோ, நம்மளுடைய குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம். நாம எங்க வாழ போறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, நாம அவங்க கூட எப்படி வாழ்றோங்கிறது தான் முக்கியம். நம்மளுடைய சூழ்நிலை எப்ப வேணும்னாலும் மாறலாம், ஆனா நம்மளுடைய யோசனைகள் மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். மோனிகாவுக்கு பாரு சொன்னது நல்லபடியா புரிஞ்சுது. அன்னைக்கு அவ தடவையா தன்னுடைய தங்கச்சிய ஒரு தங்கச்சியா பாத்திருந்தா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. பாரு புரிய வச்சதுக்கு அப்புறம் மோனிகா அவளுடைய புருஷன் கூட வாழ போயிட்டா. ஒழிஞ்சு போன அந்த உறவை மறுபடியும் அவளை ஒட்ட வச்சா. Thanks for watching.